video is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முருங்கத்தலை வணக்கிறது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ முருங்கத்தலை பொரிச்சு வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், முருங்கத்தலை பொரிச்சு நல்லா அலசிக்கணும் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். பாருங்கள், போதும். பாரு, எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை போட்டுமா, மிளகா, வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு ஒரு வதக்குறோம். ஒரு நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். அது தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வாங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த முருங்கைத்தலையை அலசி நான் போடுறோம். நாங்களாம் வாரத்தில் 2 நாளைக்கு இதே சூப் வச்சு குடிப்போம், வணக்கி சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் எஸ்பிஓ கம்பெனியில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதை ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கினோம். இப்போ இதுக்கு தேவையில்ல தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும் இல்லையா? நல்லா முருங்கீரை அப்போ தான் நல்லா வேகும். இது ஒரிஜினல் நாட்டு முருங்கீரை. ஒவ்வொன்றும் ஹைப்ரிட் இருக்குங்க. நாங்கள் ஒரிஜினல் முருங்கீரை வச்சுருக்கோம். மாட்டிலேயே இல்லாதவங்க வாங்கிக்கலாம் கூட, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். அப்போ தான் நல்லா முருங்கை தலை நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா கீரை வதக்கி விட்டு நல்லா வெந்துக்கிச்சு. எண்ணெயை ஊற்றி வணக்கி தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா வெந்துக்கிச்சு பாருங்கள் நல்லா. இப்போ அதுக்கு தேவையான ஒரு முட்டையை உடைச்சது நம்ம நல்லா இருக்கு வச்சுக்கோங்க. அதை நாங்கள் நாட்டு முட்டையை ஊற்றிருக்கீங்க. அந்த முட்டையை ஊற்றி ஒரு வதக்கணும். அதுக்கு நாங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகுத்தூள் பாருங்கள், மிளகுத்தூளுக்கு பாருங்கள், இது போட்டுருக்கோம். இது எக்ஸ்பிஓ கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கினது. இதையும் நாங்கள் போட்டிருக்கோம். நல்லா இதெல்லாம் ஒரு வதக்கணும். நாங்களும் வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி முருங்கை இது செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டினா இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். முருங்கை இலையில் இரும்பு சத்து இருக்குது. நல்லா ஆயுர்வேத சாப்பிட்ற மாதிரி இது நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், சுவையான முருங்கை வறுவல் ரெடி.